ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டஃப்டு சிக்கன் பன் தான் பண்ண போகிறேன். ஈவினிங் டைம் நம்ம டீ கூட இந்த மாதிரி ஒரு சிக்கன் ஸ்டஃப்டு பன் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மைதா ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட சால்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும், சீனி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஈஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு ஃபுல் முட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப சூடான பாலும் சேர்த்துறாமல் ரொம்ப சில்லுன்னு இருக்கிற பாலையும் சேர்த்துறாதீங்க. வெதுவெதுப்பான பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட போகிறோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஈஸ்ட் போட்டிருக்கோம். இது டபுள் சைஸ் ஆற வரைக்கும் நம்ம விட்டுறலாம். அதுக்கிடையே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சிக்கன் உப்பும் ஜஸ்ட் மிளகாத்தூள் போட்டு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை இந்த மாதிரி நம்ம உதுத்தி விட்டு எடுத்துக்கலாம். சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயமாக நான் 3 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு தக்காளியாக பெரிய தக்காளி 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக, கொத்தமல்லி தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் என்கிட்ட வெள்ளை மிளகு இருக்கிறதுனால வெள்ளை மிளகு பவுடரும் சேர்த்துருக்கேன், கருப்பு மிளகு பவுடரும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து ஒன்றா சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் மசாலாவோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆயிலே கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் உதுத்தி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, பிச்சு வச்சுருக்கோம்ல நம்ம சிக்கனை, அதை இந்த இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போட்டு சிம்மில் போட்டு விட்டுருங்க. ஸோ எல்லாமே நல்லா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஏறி நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னுக்கு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த மாவு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா டபுள் சைஸில் இருக்குது. இப்போ இதை நம்ம திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நீங்கள் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை ஈவனான பால்ஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஈவன் சைஸில் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஈவனான பால்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா 6 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சமாக சின்னதாக நீங்கள் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி சைஸில் வளர்த்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கும் நீங்கள் 6 பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு நம்ம இதை ரவுண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றாவே சேர்த்து இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரியே எல்லா பன்ஸையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பன்ஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பன்னும் அதே மாதிரியே செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நான்
6ஆக பிரிக்காமல் 5ஆக பிரிச்சுக்கிட்டேன். உள்ளே வந்து ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் இப்படி பிரித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பன் மட்டும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் எல்லா பன்ஸும் எடுத்துட்டேன். ஒரே ஒரு பன் மட்டும் நான் வந்து இதை வந்து 2ஆக வந்து சின்ன சின்ன பன்னாக எடுத்து செய்ய போகிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து ஸ்டஃபிங் வச்சு கொடுக்குறதெல்லாம் பிடிக்காது. ஸோ சீஸ் மட்டும் வச்சாலே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு ஒரு சின்ன பவுலாக நான் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் ஃபுல்லாகவே சீஸ் வச்சாலும் பரவாயில்ல. நான் கொஞ்சமாக தான் சீஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலாக நான் பிடிச்சி இது ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பன் எல்லாமே இப்போ வந்து ரெடியாக இருக்குது. மேலே உள்ள லேயர் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் அப்ளை பண்ணுறேன். இதுக்கு மேலே நம்ம எள்ளு இருக்கு இல்லையா, வெள்ளை எள்ளு, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வெள்ளை எள்ளும் ஆட் பண்ணிக்கிறேன். கருஞ்சீரகம் இருக்கு இல்லையா, அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கலோஞ்சி சீட்ஸுன்னு சொல்லுவாங்க, இதை பிளாக் கியூமின் சீடுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த எள்ளோட வாசனையும் இந்த கருஞ்சீரகமும் நம்ம வந்து ரோஸ்ட் ஆகி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம 2வது தடவை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. இதுக்கு மேலே பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து எக் வாஷும் கொடுக்குறேன். எக் வாஷ் பண்ணுறதுனால இது வந்து எக் வாஷ் பண்ணுறதுக்கு பிடிக்கல சில பேருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பாலே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எக் வாஷ் பண்ணுறதுனால உங்களோட பன் வந்து பார்க்க ரொம்ப ஷைனிங்காக ரொம்பவும் அழகாகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் எக் வாஷ் கொடுத்துட்டு இப்போ பேக் பண்ண போகிறேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் வச்சு எடுக்கிறேன். என்னோடய ஓவனுக்கு வந்து 20 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் குறைவாகவே டைம் எடுத்தது. உடனே வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து உங்களோட ஓவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமிங் செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பன் வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா கடையில் வாங்கக்கூடிய பன் மாதிரியே நல்ல பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் கிடச்சிருக்கு. இப்போது வெளியே எடுத்ததுக்கப்புறமா மேலே பட்டர் இல்லைனா ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பன் வந்து ரொம்ப ஷைனிங்காக பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ள டெக்ஸ்சர் பார்த்தாலுமே தெரியும் ரொம்பவே பர்ஃபெக்டாகவே வந்துச்சு பன்னு. பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் சீஸ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை பிளெயின் பன்னாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கிங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணியும் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.